ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மீன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை. மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, பூரம் நட்சத்திரம், காலை 7:31 சிம்ம ராசியில சந்திரன், நமக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். சுக்கரனுடைய பலனை இன்றைக்கு எப்படி தருகிறார் என்றால், சுக்கரன் நம்மளுடைய மீன லக்னத்துல குருவனுடைய நட்சத்திரத்துல ராகுனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு எடுக்கக்கூடிய சிந்தனைகள், நடவடிக்கைகளை சின்ன சின்ன பதட்டங்கள், தடுமாற்றங்கள், தாமதங்கள் ஏற்படக்கூடும். கொஞ்சம் அனுசரித்து நிதான போக்கை கடைப்பிடிக்கணும், அவசரப்படக்கூடாது. சில செலவுகளும் ஏற்படும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் செலவாக இருக்கலாம், தொழில் சார்ந்த செலவுகளாக இருக்கலாம். ஏனென்றால் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிற ராகுனுடைய தொடர்புல தான் இன்றைய நட்சத்திரம் நமக்கு வழி நடத்துகிறது. சந்திரனும் 6ஆம் வீட்டில் இருக்காரு. வேலை செய்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:38 உத்திர நட்சத்திரம் தொடங்குகிறது. 1 பாதம் சிம்மராசியிலும் 3 பாதம் கன்னிராசியிலும் இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் 12ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில், செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாயும் ராகுவும் கூட சூரியனோட சேர்க்கை பலன் பெற்று பலன் தருகிற ஒரு இது இருக்கிறதுனால வெளிநாடு வேலை, ட்ராவலிங் ஜாப்பு, இன்வென்ஷன் மற்றும் சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க, ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதாவது தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளில் இருக்கவங்க, ஸ்குவாடு ரெய்டு போகிறது, இது மாதிரி இதுங்களுக்கும் பிஸியாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் உறவுகளுக்கு சாதகமாக இல்லை. சில பேருக்கு கடன் பிரச்சனைகளால் கடன் வாங்கி கடன் அடைக்கிறது, அல்லது மறைமுகமான எதிரிகள் தொல்லை, கணவன் மனைவி சார்ந்த வகையில் ஒரு அந்யோன்யம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மன பிரச்சனைகள், மன வேறுபாடுகள், அதிருப்திகளை காட்டிக்கிட்டே இருக்கும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 8:17 அஸ்த நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் கன்னிராசியில் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே பயணிக்கிறார். மகிழ்ச்சி, ரிலாக்ஸேஷன், என்டர்டெயின்மெண்ட், குழந்தைகளோட குழாவுதல் மற்றும் விருப்பப்பட்டவர்களோட நபர்கள் பழகுதல், திருமணம் நிச்சயித்தல், திருமண காரியங்களில் சக்சஸ் ஆகிறது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. தெய்வீக அனுகூலமும் கிடைக்கும். மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கமிஷன் சார்ந்த பணிகள் சிறப்பாக இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை 9:29 தொடங்குகிறது. 2 பாதம் கன்னிராசி, 2 பாதம் துலாம் ராசி. இரவு 10:18 கன்னியிலிருந்து துலாத்துக்கு சந்திரன் வந்து விடுகிறார். செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கு நாம பெற இருக்கிறோம். செவ்வாய் 12ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம், குருனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு, ராகுவோட சேர்ந்து இருக்காரு. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை அப்படின்றது கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அசதிகள், வாகனத்தில் போகும்போது ஏற்படக்கூடியது, ஃபுட் பாய்சன் ஆகிறது, சாப்பிட்ற விஷயத்தில் இதெல்லாம் பார்த்துக்கணும். வேலைக்கு பாதிப்பில்லை, சிறப்பாக இருக்கிறது. கடன் தொல்லைகள்லையும் கவனமாக இருக்கணும். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:15 தொடங்குகிறது. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறதுனால இதைத்தான் நம்ம சந்திராஷ்டமம் உண்மையாக நடக்குதுன்னு சொல்கிறோம். அதனால் மனக்குமுறல்கள், ஸ்ட்ரெஸ் ஆகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈடுபாடுகளை குறைச்சிக்கிறது மற்றும் எதிர்பாராத சில நிகழ்வுகள், துக்க செய்திகள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 12ல் இருக்கார் ராகு. ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு. இணக்கமாக உறவுகள் இல்லாத சூழ்நிலை, அதனால அதையும் பார்த்துக்கணும். மற்றபடி வேலை வாய்ப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கும். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:31 வரைக்கும் இந்த சுவாதி இருக்கு. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு 4ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில், சொந்த உப நட்சத்திரம், குருவனுடைய உப நட்சத்திரத்திலேயே இருக்காரு. சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்காரு. இன்னைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். உறவுகள்னால சலிப்பு ஏற்படும். தேவையில்லாத ஒரு மன ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறது. பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இருந்த போதிலும் 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது தொழில் பலம் நமக்கு நல்லா இருக்கும்.
அதாவது மதிப்பு கெடாமல் பார்த்துக்கொள்ளும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 வரைக்கும் இந்த விசாகம். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 9ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியும் 9ல் இருக்கக்கூடிய சந்திரனும் ஒரு சுப பார்வை பார்க்கிறது. சனி உபநட்சத்திரமாக சுக்கிரன் இருக்கு, சுக்கிரனுடையும் சேர்ந்து இருக்கு. அதனால சில விஷயங்கள் பருவ கிளர்ச்சிகள் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி சுக்கிரன், அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே நேரத்தில் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் பணவரவுக்கும் சாதகமான நாளாகவே இருக்கும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் 12ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்காரு. கூடவே ராகுவும் இருக்காரு. இப்ப செவ்வாயும் ராகுனுடைய நட்சத்திரம், புதனும் ராகுனுடைய நட்சத்திரம், ராகுவும் ராகுனுடைய நட்சத்திரம். இந்த 3 பேர்கள் சேர்க்கை பலன் இருக்கிறதுனால, அதுவும் 12ஆம் இடமாங்கிறதுனால அலைச்சல் திரிச்சல் செலவுகள் இதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கம் கெடுறது மற்றும் நீண்ட தூர பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு. உறவுகளுக்கு அவ்வளவு சாதகம் இல்லை. மார்ச் 11 புதன்கிழமை இரவு 9:59 இந்த கேட்டை முடிந்து மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. நமக்கு 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்துல தனுசு ராசியில கேதுனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு. கேது 6ஆம் வீட்டுல இருக்காரு, சிம்மராசியில இருக்காரு. கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் குருவனுடைய அந்த இடத்துலையும் இருக்கார். இப்ப குரு நமக்கு 4ல் இருக்கார். இந்த 4, 6, 10 இதெல்லாமே பொருள் பற்றாக இயங்கும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ட்ரேடு பண்ணுறது மற்றும் உத்தியோகத்தில் நமக்கு ஒரு மரியாதை, அங்கீகாரம், அதிக பிஸியாக நம்ம வேலை செய்கிறத குறிக்குது. அதனால் ஆதாயம் உண்டு. சொந்த தொழில் செய்பவருக்கும் கூட சிறப்பான ஆதாயங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த கேது நமக்கு பணம் தரக்கூடிய கேது. அதே மாதிரி சுக்கிரன் பணம் தரக்கூடிய கிரகம். அதே மாதிரி குரு நமக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது பொருள் பற்றாக மாற்றுதல் பண்ணுது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஃபைனான்ஷியல் லைனு மற்றும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இதுக்கெல்லாம் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு ஒரு மைனஸாக இருந்தால் 6ஆம் வீட்டில் இருக்கிற கேது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு. ஆனால் இந்த 12ல் 3 கிரகங்கள் சேர்க்கை, சூரியன், செவ்வாய், புதன் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுனால நமக்கு திசைகள் நடக்கிறத பார்த்துக்கணும். சூரியன், செவ்வாய், புதன், ராகு இந்த திசைகளெல்லாம் நமக்கு நடக்குது. அதுலேயும் அந்த கிரகங்களெல்லாம் நமக்கு என்ன வலிமை இருக்குது. நம்ம ஜாதத்தில் 8-12 தொடர்பு உபநட்சத்திரமாக இருந்தால் இந்த மாதிரியான திசைகள் நடக்கும்போது நிறைய செலவுகள், கஷ்டங்கள், திடீர் பிரச்சனைகள், அசம்பாவிதங்கள் எல்லாம் ஏற்படும் என்பதையும் நாம் நம்முடைய ஜாதகத்தை பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பரிசீலனை பண்ணிட்டீங்கன்னா அன்றாடம் நம்ம சொல்லக்கூடிய அந்த தினப்பலனை நீங்களே வழிநடத்தி செல்லலாம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெய் மிஸ். நன்றி, வணக்கம்.